மீதமான இட்லி வச்சு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் இல்லைனா டிஃபன் கூட சொல்லிக்கலாம். இட்லி ஃப்ரை ஈஸியாக பண்ணலாமா? மீதமான இட்லியை எடுத்துக்கிறேன். அதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ண இட்லியை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும். நீங்கள் வெறும் ஆயிலில் கூட அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 4 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி தட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனு, கெச்சப் 1 ஸ்பூனு ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டு ஃப்ரை பண்ண இட்லியை ஆட் பண்ணிக்கலாம். இட்லியை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதில் இட்லி கொஞ்சம் மொறு மொறுன்னு தான் இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா டொமேட்டோவை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவுனீங்கன்னா இட்லி ஃப்ரை ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.